ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நேர்ப்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவை காலை தோறும் புதிதாயிருக்கிறது. தினந்தோறும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். நியூ கிரேஸ், மர்சி, மர்சி. ஆண்டவரை நீர் கொடுக்கிற அந்த கிருபைக்காக, மர்சிக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, நீர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதமான வழிநடத்தலுக்காக, தாசைக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு தாசி தரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கணும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசி வரும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று என்னை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரம். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவனை விட்டு விலகுவதும் இல்லை, இவனை கைவிடுவதும் இல்லை சொன்னீர் அல்லவா. அவனை இதை கேட்டவளாய் விடேனேன்னு சொன்னீர் அல்லவா. இந்த உலகத்தின் கடைசி வரையந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னீர் அல்லவா. இருந்து கொண்டு இருக்கிறபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த கோளுடைய தனிமனை தேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். என்ப வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமே நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடாதவரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை உயர்த்தி வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், சுகவீனத்திலும் சுகத்திலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும், வறுமையிலும், பண செழிப்பிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன்.
இந்த கோலுடைய தடியும் எங்களை தேற்றுகிறது. சர்வ வல்லவர், சொந்தமான சாவை வென்றவர், என் எஜமானர். எஸ் லார்ட். கையில உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த 2 நிமிடங்களுக்குள்ளாக நீங்க பெற்றுக்கொள்வேன்னு நம்பிக்கையோட உற்று பாருங்க. ஆண்டவரை உற்று பாருங்க. என் கை சரியாகும், என் இருதயம் சரியாகும், என் மூளை சரியாகும், என் நரம்புகள் சரியாகும், என்னுடைய எல்லா கட்டிகள் மறையும், என்னுடைய கேன்சர்கள் கிளியர் ஆகும், நான் நடக்க முடியாததெல்லாம் நடக்கும், என் வறுமை மாறும், துன்பம் மாறும், துன்பியல்கள் மாறும், எனக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா ஆயுதம் வாய்க்காது போகும், எழும்புகிற மனிதர்கள் இல்லாது போவார்கள். இயேசுவின் நாமத்தினால குழந்தையெல்லாம் கவலையே படாதீங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பெற பண்ணுகிறவர் நீர், அதை சொல்லுங்க. பெற பண்ணுகிறவர் நீர். ஏசாயா 66:9 பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. திருமணமாகலையா? நேர்வழியாய் நடத்தினரே ஆபிரகாம, எலியேசர, ஈசாக்குக்கு நேர்வழியாய் நடத்தினரே, நடத்துங்கப்பா. வெறுங்கோளும் கையுமாய் சென்ற யாக்கோப 2 பரிவாரங்களோடு வர பண்ணினீரே, எனக்கு 2 பரிவாரங்கள் கொடுங்க. யாக்கோபு முன்னிருந்ததை யோபு இருந்ததை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தீர, என்னை ஆசீர்வதிங்க. தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாய் முடிந்து, எங்க தோல்வி எல்லாம் ஜெயமாய் முடியட்டும். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயமாக மாறட்டும். கோலியாத் விழுந்தார், பெலிஸ்தியர்கள் அழிந்தார்கள், அமிலேக்கர்கள் விழுந்தே போனார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சன்பிலாத்து தொபியாக்கள் இல்லாமல் போவார்கள். அவள் இருந்த இடத்தை தேடியும் நீ காணாதிருப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, திரும்பவுமே அன்ஆன்சர்ட் ப்ரேயர் தொடர்ச்சி தான். நேற்று நடந்த நேற்று மார்னிங் எங்களால் நேரத்தில் லைவ் வர முடியல. காரணம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான், நிறைய ப்ராப்ளம். இந்த ஃபோன் கரப்ட் ஆகி இந்த சாஃப்ட்வேர்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. திடீர்னு இந்த சாஃப்ட்வேர் காணும். அதில் எழுந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் இல்லாமல் போய், அதன் பிறகு அதெல்லாம் அப்லோட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி மேலே 10 மணி அப்படி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட தடங்கள்லாம் ஏற்படுகிற பொழுது ஒன்று மாத்திரம் நான் செபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, இந்த தடங்களுக்கு மத்தியிலே நீர் எங்களை நடத்துகிறீரே, உமக்கு நன்றின்னு நான் சொல்லுவேன். எனக்குமே நான் அதிகம் குறையப்பட்டதில்லை. ஆண்டவர் நடத்துகிறேன். நிச்சயமாக அவருடைய செயல், அவருடைய கரம் பலமாக இருக்கிறது. அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை, நிறைய சுகம் நடக்கிறது. நிறைய வீடுகளில் அற்புதங்கள் நடக்கிறது. நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு விடுக்கிற கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து எனக்காக, என் குடும்பத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெப பங்கு தான் எனக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா நல்லா தெரியுது, பிசாசு எவ்வளோ தடுக்க பார்க்குறான். அவன் சரீரத்தில் கை வைக்கிறான், பொருளாதாரத்தில் கை வைக்கிறான், என்னுடைய ஊழியத்தில் கை வைக்கிறான், பண இல்லன்களை கொடுக்கிறான். ஆனாலும் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் தான், அந்த அதிகாலை ஜெபம்தான் நீ மற்றும் நம்மை நடத்துகிறது. சோர்ந்து போகவே இல்லை. நான் உங்களுக்கு தெரியும், நான் சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் நிச்சயம் நடத்துவார் என்ற நம்பிக்கை. அவர் தொடங்கினது, அவருடைய அழைப்பு, அந்த அழைப்புல அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் அந்த ரோமர் 8 வாசித்து முழுசும் வாசித்து பாருங்க. அதை கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து செபிங்க. உங்களால் இயன்ற சப்போர்ட்டையும் நீங்கள் செய்யும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன்.
இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, கேட்கப்படலை. இதுதான் இந்த வாரத்தினே டாபிக்கே. அநேகமா அடுத்த வாரம் என்ன ஆண்டவர் அனுமதிக்க போறான்னு தெரியல. நம்ம இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. மழை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. மழை அப்டேட் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க. நீங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேண்டாம். மழை அதிகமாக வரும் என்று விடுமுறையெல்லாம் விட்டுருக்குறாங்க. எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதே சமயத்தில் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், பதில் வரல. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபம் என் மடியிலே வந்து விழுந்தது. அப்படிதான் நடக்குது இல்லை? நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் நம்முடைய கூரையே தாண்டலை அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம் மடியிலே விழுகிறது என்று நாம் நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் எதற்குமே மாற்று வைத்திருக்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆனால் நாம் விரும்பினது போல அல்ல, அவருடைய விருப்பத்தின் போல. ஆமென். அவருடைய சித்தத்தின் போல. நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே நடத்துவார். நம்ம கேட்க தெரியாது, அவருக்கே தெரியும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், எலியா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்கல. சித்துருங்க, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் கேட்டான். இல்லை இல்லை, உன்னெல்லாம் அப்படியெல்லாம் அவனை எடுக்க முடியாது, உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை உயிரோடு வைத்தார். அவனை எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டார்? உயிரோடு எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாது போனான். இங்கே பவுல் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன். அவர் ஆண்டோடு கூட அற்புதம் செய்யும் போதெல்லாம் அவர் இல்லவே இல்லை. ஆனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள் எடுக்கும்படியாக அவர் 3 முறை வேண்டினார். 3 தரம் வேண்டிக் கொண்டார் 8ஆம் வசனத்துல. ஆனால் அதற்கு கர்த்தர் சொன்ன பதில் என்ன? என் கிருபை உனக்கு போதும். பதில் என்ன தெரியுமா? பலவீனத்துல பலன், என் பலன். அது நல்லா குறிப்பிட்டு கொள்ளுங்க, என் பலன். இன்னொரு வார்த்தை இருக்கு, பூரணமாய், முழுசா, 100% வழங்கும். ஆமென். உங்க பலவீனம் 5% இருக்குன்னா 99.5% அவருடைய பலன் பூரணமாக விளங்கும். ஆமென். அதே மாதிரி நான் நேற்று ஒரு 3 அற்புதங்கள் பேதுரு வழியாக என் ஆண்டவர் பவுல் வழியாக என் ஆண்டவர் செய்ததை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பித்தேன். எப்படி ஒரு பலவீன பாண்டம் ஆண்டவர் பயன்படுத்துறாரு பாருங்க. ஒரு பலவீன புரோக்கன் வெசலை ஆண்டவர் ஒரு 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 கண்ணை தெரியாதவன அந்த கண்ணை வைத்து ஆண்டவர் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இனி கூட நீங்க செய்யலாம், என்னால் நடக்க முடியல, கையை வைத்து காலை வைத்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார். என்னால் வேலை செய்யல, கையை வைத்து ஆண்டவர் ஊழியத்தை சரியா செய்வார். கையை வேலை செய்ய வைப்பார், மிராக்கிளி. காலை நடக்க வைப்பார், மிராக்கிளி. அல்லது தாங்கி கூட நாம நடந்து போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். இருதயம் வீக் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடியாது, இனி வீங்கி போச்சு. நோ, அது மோன்சியானே ஒரு பெரிய சாட்சி. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக 40 வருடங்களாக அந்த இருதயத்தை வைத்து அதை சரியாக்கி. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது, கவலையப்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மந்தவழியில கேன்சர் 4th ஸ்டேஜ், சிஎம்சியில் லாஸ்ட் ஸ்டேஜில் கீமோலாம் கொடுத்து மூஞ்சிலாம் விகாரமாக மாறி அவர் ஒரு ஊழியக்காரர், எல்லாருக்கும் தெரியும். மந்தை ஊழியம் என வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, நைட்டு பெட்டில் சிஎம்சியில் எழுந்து போடா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவை, நான் அவனை குணமாக்கிட்டேன்னாராம். பாதியில் ட்ரீட்மெண்ட்டை விட்டு வந்தவர் தான். இன்னும் அந்த ஆஸ்பத்திரி பக்கம் கூட போகல. அவருடைய ஷீட், அந்த என்ன சொல்லுவோம், அவருடைய சார்ட்டு, மெடிக்கல் சார்ட் கூட வாங்க போல. கேன்சர்ல இருந்து ஆண்டவர் குணமாக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறேன். நிறைய யூட்டரஸ் பாதிக்கப்பட்டவங்க, குழந்தை இல்லாதவங்க, 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்து என் சாட்சியின் வழியாக அநேகருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். கேன்சரை மாற்றியிருக்கிறார். கட்டி மாறி இருந்திருக்கிறது. கால்கள் முட்டியே போட முடியாத ஒரு சகோதரிக்கு அவங்க முட்டி போட்டு இப்போ ஜெபம் பண்ற அளவுக்கு ஒரு பல அற்புதங்களை செய்திருக்கிறார். எண்ணற்ற அற்புதங்களை சொல்லலாம்.
இங்க 10 அற்புதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வழியாக என் ஆண்டவர் செய்தார். அவனுடைய பலவீனத்தின் மத்தியில. மாத்திரமல்ல 30 அற்புதங்கள் தான் இருக்கும். அந்த ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு அப்புறம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 30. அந்த 30ல 10 அற்புதங்களை பவுல் தான் செய்வார். அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. திருமணம் கூட பண்ணிக்கொள்ளுங்க, பேச்சுலரா இருந்து என்ன அழகான ஊழியம் இல்ல. இப்போ நம்ம 4th ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியம்னா ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 16:16 இருந்து இது ஓரளவுக்கு இந்த ஈவில் ஸ்பிரிட் விஷயமா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஈவில் ஸ்பிரிட் மேல ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், ரைட்? 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 18 வரையில. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துல போகையில நான் வாசிச்சேன்னு நினைக்கிறேன்ல, திரும்பி பார்த்து புறப்பட்டு போயிடுச்சு, மன்னிக்கவும், அது பார்த்தாச்சு. 16ஆம் அதிகாரம் 25 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அவர் ஃப்ரெண்டு சீலா. சீலானோன்னா நிறைய பெண் நேம் தான், நீங்க நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்ல. அவருடைய ஃப்ரெண்டு, மேல் ஃப்ரெண்டு அவரு. தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறைச்சாலையிலே துதித்து பாடினார்கள். ஜெபிப்பது ஒரு புறம் இருக்கும், துதித்து பாடுதல் ஒரு புறம் இருக்கும். நம்ம ஜேம்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பைபிள் ஸ்டடி நான் எடுத்தேன், ஜேம்ஸுடைய பைபிள் ஸ்டடியில. அதுல பாருங்க, சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவேளை துன்பம் இருந்தால், ஜெயில் போற அனுபவங்கள் இருந்ததுன்னா, அல்லது மனக்கசப்புகள் இருந்தா, குழந்தை இல்லைன்னா, வேலை இல்லைன்னா, திருமணம் ஆகலைன்னா, குடும்பத்துல சண்டை இல்லைன்னா என்ன பண்ணுமா? கவனிங்க, ஜெபம் பண்ண கடவுள். ஒருவன் மகிழ்ந்திருந்தால் சங்கீத பாட கடவுள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பரிடத்தில் வடிவப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இவங்க இதுல பாருங்க, ஜெயில சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க, ஹாப்பியா பாட்டு பாடுறாங்க. துன்பம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை புகழ்ந்து பாடும். நம்முடைய ஜெபங்களில நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம காலை ஜெபத்துல பாட்டு இல்லாம என்னைக்குமே ஆரம்பிச்சதே கிடையாது. நிறைய பாடல்களை நான் பாடுவேன். எனக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்க இடையிடையே கூட பாடுங்க, அப்பதான் தேவ பிரசன்னத்தை நான் உணர முடிகிறது என்று சொல்லுவாங்க. நிச்சயமாக கர்த்தர் அந்த கிருபை எனக்கு கொடுக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, வந்துடும், நான் சீக்கிரம் வந்துடும். ஏன்னா மக்கள் எதை விரும்புறாங்களோ கர்த்தர் அது எனக்கு கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார், அந்த வரத்தை கொடுப்பார். இங்க அவங்க ஜெயில பாட்பாடுறாங்க, பாட்பாடி நடுராத்திரியில பாட்பாடுறாங்க. அந்த காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார். சடுதியாய் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாரும் கட்டுகள் கழண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெரிந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் எண்ணி பட்டயத்தை உருவி தன்னைத்தானே செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நான் எல்லாரும் இங்கே இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலா முன்பாக விழுந்தான். அவளை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்புறம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போறாரு, வசனத்தை போதிச்சாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு தெரியல. அவள் காயங்களை கழுவின அவனும் அவளுடையவர்களும் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவள் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டு அனைவரோடும் கூட தேவனை விசுவாசமுள்ளனாகி மகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விடுந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவர்களை அனுப்பினார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்களேன், என்ன ஆச்சரியம். இந்த ஞானஸ்தானம் பற்றி ஒரு சின்னதா சொல்லிடுறேன். சின்ன பசங்க எடுக்கலாமா, குழந்தைங்க எடுக்கலாமா, வயசு வந்த பிறகு தான் எடுக்கணும், அல்லது ரட்சிக்கப்பட்டு தான் எடுக்கணும், அல்லது என்னென்னவோ கோட்பாடுகளும் சபையில இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல என்னன்னா, எல்லாருக்குமே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஒரு செயலில் இருக்கிற ஒரு அதிகாரி, சிறைச்சாலை அதிகாரி வீட்டுக்கு கொண்டு போறான், சாப்பாடு கொடுக்குறான். சாப்பாடு கொடுத்துட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்றான். அவனோடு கூட அனைவரும் அப்படின்னு என்ன, அவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரர்கள், அல்லது அவங்க தம்பிங்க, அண்ணங்க, எல்லாரும் தடையே இல்லை. இன்னைக்கு யாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் சொல்றேன், எந்த தடையும் இல்லை, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஏதோ ஒரு விதத்துல சிறைச்சாலை போல ஒரு அனுபவத்துல காணப்படுகிறோம். அதுல இருந்து வெளியே வர முடியல. அது பலவீனமா இருக்கலாம், அது நோயா இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், குழந்தையின்மையாக இருக்கலாம். ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. கர்த்தர் வானத்தின் சத்துவங்களை அசைப்பார். இங்க பவுலுக்காக, ஒரு பலவீனமான பாண்டத்திற்காக, கண்டு தெரியாதவனுக்காக, கண்களிலே வியாதி உள்ளவனுக்காக, நல்ல 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 குணம், நல்ல பலசாலி அல்ல, அவனுக்காக பூமி எவ்வளவு பெருசு பாருங்க, எவ்வளவு பெரிய பூமியை அவர் அதிர பண்ணினார். அல்லேலூயா. பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தினார். கட்டுண்டு அவர்கள் விடுதலையானார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, நல்ல கையை உயர்த்துங்க. இதோட கூட நீங்க சில பேர் ரொம்ப முடியல, எனக்கு டைம் ஆகுது போகணும்னு நினைக்கிறவங்க இதோட போயிடலாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறந்தது. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா உலக காரியங்களும் அசைக்கப்படும். அசைக்க முடியாது அப்படின்னு நினைக்கலாம். முன்னாடி அவனெல்லாம் கர்த்தர் ஒரு நிமிஷத்துல அசைச்சு போடுவார். மாத்திரமல்ல, வெங்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் முறிக்கிற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இதை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பூமியை அசைய பண்ணுங்க, அசையாத மக்களையும் அசைய பண்ணுங்க, அசையாத உள்ளங்களை அசைய பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள நிர்மூலமாக்குங்க. அது மாத்திரமல்ல, எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட வேணும். எல்லா கட்டுகளும் அறுப்பு கடந்து போகணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகளும் கழண்டு போகட்டும். இப்பொழுதே எல்லா வியாதி என்னும் கட்டு, மரணம் என்னும் கட்டு, சாபம் என்னும் கட்டு, பிசினஸ்ல பிரச்சனை என்னும் கட்டு, வேலையில கட்டு, உயர்வில கட்டு, இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டுகள் எல்லாம் கழண்டு போகட்டும். அப்பா, ஒண்ணுண்டா கழண்டு 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 போகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, அடுத்து 19ஆம் அதிகாரம் 15, 16. 19ஆம் அதிகாரம் 15, 16.
ஆக்ட்ஸ் 19 என்று சொல்லி நீங்கள் யார்? ஓகே, 11:12 மன்னிக்கவும், 11:12. ஓகே, பவுலின் கைகளில் தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்தில் இருந்து கவனிங்க, நல்லா கவனிங்க, கண்ணில் பெரிய பிரச்சனை. அவனுக்கு ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் கூட வச்சிருப்பான் அவன். ஏன்னா துண்டு வச்சிருக்கணும், துடைக்கணும்ல. எப்பவுமே சீர்வடிந்து புண் வடிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில இந்த கண் நீர் வடிந்து கொண்டிருக்கும் பொழுது அது துடைக்கணும். அவன் பாருங்க, நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகிறார். நீங்க எதுக்காகவோ ஜெபம் பண்றீங்க, ஆனா கர்த்தர் வேறு விதமா உங்களை பயன்படுத்துகிறார். வேற ஆன்சர் உங்களுக்கு வருகிறது இல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாலுகளையும் கட்சிகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் வேலை போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவளை விட்டு புறப்பட்டன. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவன் போட்டிருந்த உருமால, அவன் வைத்திருந்த கச்சை, அதை கொண்டு வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். அதை பிசாசு பிடித்த மேல போட்ட போது பிசாசு அலைக்கடித்து ஓடி மாறிட்டு, இன்று நான் கைகளை உயர்த்தி உடைய பிள்ளைகளுக்கு நேராக நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி நான் குணமாக்குவேன், அது வீணாய் போவதில்லை. இந்த கைகளை உயர்த்தி நான் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள், வியாதிப்பட்ட இடங்கள், கேன்சர் கட்டிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், மன அழுத்தங்கள், மனநோய்கள், மூளை சம்பந்தமான வியாதிகள், ஓ க்ளோரி 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 க்ளோரி, ஏதோ ஒரு பழக்கம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா சிறுநீரக கோளாறுகள், பிசாசு உண்டு பண்ணுகிற பொல்லாத வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இயேசுவின் நாமத்தில் உங்க வீட்டுக்குள்ள வந்த எல்லாத்தையும் கட்டுகளை அவிழ்க்கிறதை நான் பார்க்கிறேன். நான் சொல்வேன், நான் பலவீனம் தான், எனக்கு இருக்கிற வியாதி எனக்கு தெரியும், எனக்கு இருக்கிற பலவீனங்கள் எனக்கு தெரியும். ஆண்டவரே, 2-3 வாரத்துக்கு முன்பாக ஆலயத்துக்கு போகும் முன்பு கால் திடீரென்று சுலுக்கிட்டு, அது நமக்கு தெரியும் ஆண்டவர். இந்த பலவீனத்தின் மத்தியிலே தேவனுடைய மகிமையை விளங்கும்படியா கர்த்தருடைய ஆலயத்தில் உடைய பணியை செய்த, அதனால ஏற்பட்ட பெரிய அற்புதங்கள் நான் பார்த்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். இப்பொழுதும் கூட இதே பலவீனமானமாயினா, ஒருவேளை நீங்க உங்க விசுவாசம் இருந்தா உங்க பிள்ளைகள் மேல கைகளை வைங்க. உங்க பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம்னுங்க. பவுலோடு இருந்து செய்தவர் ஏன் நம்மோடு இருந்து செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார். நம்ம பலவீனத்தில கர்த்தர் அவருடைய பலனை பூரணமாய் இறங்கி உதவி செய்வார். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னும் ஒன்று பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். நிறைய டைம் எடுத்து நம்ம நம்ம பண்ணலாம். நம்ம ஆவியானவர் சீக்கிரத்தில் முடிக்க வைக்கிறார், என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது முடிஞ்சா நம்ம திரும்ப திரும்ப கூட நம்ம பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் அதுல என்ன இருக்கு பார்க்கலாம். 20 சாப்டர். இதுல முக்கியமானது, நாளைக்கு அதை நம்ம தொடரலாம். இன்னைக்கு நான் வாசித்துறேன். அவள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். இப்பொழுது ஐத்தகு என பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ண கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்க, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடிய காலம் அளவு
வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தான். புறப்பட்டான். இந்த வாலிபன் அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தான். ஜோமன்லாம் ஒரு பலவீனன் செத்து போனவனை உயிரோடு எழுப்புறாங்க. உங்க வீட்டுல என்னென்ன காரியங்கள் மறித்து போய் அடக்கமானப்பட்ட நிலையில் இருக்கிற 3ஆம் மாடியிலிருந்து விழுந்து துக்க மயக்கம் சாய்ந்து விழுந்து 3ஆவது மாடியில விழுந்த எலும்பு கூட மிச்சம் இருக்காதுங்க. உயிரே போயிடும், அது வேற விஷயம். பட் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் பதில் அளிக்கிறேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அவர் வேறு விதமா பலவிட்டு கொண்டு இருக்கிறார். பொருளாதாரத்துல இந்த வழியில் தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும், இல்ல வேறு வழியில. சுகம் இந்த வழியில் தான், இல்ல வேறு வழியில. பிள்ளை அந்த இடத்துலதான், அந்த இடத்துலதான், இல்ல வேறு இடத்துல. திருமணம், குழந்தை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால். கேன்சர் நம்மள ஆண்டவரே நிலைமையை தலைக்கீழாக மாற்றுகிறவர். நாங்கள் 1 கேட்டா கர்த்தர் 10 கொடுக்கிறவர். நாங்கள் ஏதாகிலும் கேட்டா நீங்க நிறைய கொடுக்கிறவர். இயேசுவின் நாமத்துல என்று தாங்க. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே தாங்க. கெட்ட ஆவியை அகற்றுகிற கர்த்தர் கட்டுகளையும் சிறைச்சாலைகளையும் சிறைச்சாலை கதவுகளையும் செயின்ஸ் எல்லாம் முறிக்கிற கர்த்தர், விடுதலை ஆக்குற கர்த்தர், செத்தவனை உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், செத்து போய் விழுந்தவனை உயிரோடு எழுப்புகிற எங்க ஆடைகளிலே வல்லமை வைத்திருக்கிறவர், நிறைய வியாதிகளை குணமாக்குறவர், பிசாசுகளை விரட்டுகிறவர் மத்தியில் இருக்கிறது காட்சி சொல்றோம். அவர் பேர் இயேசு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு இது நடந்தது, நடக்கும். ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.